உலகமே கொண்டாடிய ஜப்பானின் ஸ்கேட்டிங் ஹீரோ 2 முறை ஒலிம்பிக் தங்கம் வென்ற யுசுரு ஹன்யூ கல்யாணம் ஆன வெறும் 3 மாசத்துல விவாகரத்து பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த முடிவா இது இருக்கு. ஆகஸ்ட் 2023 ஹன்யூ ஒரு சாதாரண பொண்ண கல்யாணம் பண்ணதா அறிவிச்சாரு. ஆனா அவங்க யாருன்னு சொல்லவே இல்ல. பிரைவசி ரொம்ப முக்கியம்னு நினைச்சாரு. ஆனா இந்த பிரைவசியை மீடியா சுத்தமா விடல. கல்யாணம் ஆயிட்டுன்னு அறிவிச்சதுமே அவங்க மனைவி யாருன்னு தெரிஞ்சுக்க மீடியா நிருபர்கள் தனி நபர்கள்னு பலரும் ஓவரா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்மொழியா கேலி செய்யறது, ஸ்டாக் பண்றது, பின்தொடர்றது, வீட்டு பக்கத்துல சந்தேக பேர் வழிகள் வர்றதுன்னு ரொம்பவே மோசமா போயிட்டு இருந்துச்சு. ஹன்யூவோட மனைவி இவரை காப்பாத்தணும்னு நினைச்சு வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்திருக்காங்க. இதுல ஹன்யூவோட குடும்பத்தினரும் அவரோட மனைவியோட குடும்பத்தினரும் இந்த டார்ச்சரால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில என் பார்ட்னரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க சுதந்திரமா சந்தோஷமா வாழணும்காகவே விவாகரத்து முடிவெடுத்ததா ஹன்யூ சொல்லியிருக்காரு. இது தன்னலமற்ற ஒரு செயல்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஹன்யூ இப்ப அவரோட முன்னாள் மனைவியும் அவங்க குடும்பத்தையும் தொந்தரவு செய்யாம இருக்கணும்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழணும்னு எடுத்த முடிவுக்கு மத்தவங்களோட ஓவர் ஆர்வம் எப்படி ஒரு முடிவை கொண்டு வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? மீடியா மற்றும் தனிப்பட்ட நபர்களோட இந்த தொல்லை எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு இது காட்டுது.